துலாம் ராசி. இப்போ நவம்பர் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டல் டிரான்சிஷனை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த குரு மட்டும்தான் அந்த 10th ஹவுஸில் எக்ஸால்ட் உச்சத்துக்கு வரார். சுக்கிரன் மூல திரிகோண ஆட்சி பலத்தோட உங்கள் துலாம்லேயே உங்கள் ஹவுஸில் ஃபஸ்ட் ஹவுஸில் ஒரு வலிமையான பலமான ஒரு சுக்கிரன், 2ல் செவ்வாய் புதன். இப்போ லார்ட் ஆஃப் 7 அண்ட் 9 அது ஒரு கன்ஜெக்ஷன். சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் 10ல் சுக்கிரனுக்கு 10ல் குரு, சனி 6ஆம். ஒரு நல்ல நேரம். ஒரு 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 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆல்மோஸ்ட் எல்லா கோள்களுமே ஒரு நல்ல காம்பினேஷனோட வரும். நவம்பர் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த சூப்பர் காம்பினேஷன் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு அதுவே உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணும். அது அக்டோபர்லேயே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ரைட், இது நடக்க போகுது, நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போயிட்டுருக்கோம், அது கண்டிப்பாக கிடைக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கே வரும், ஒரு உள் உணர்வு வரும். அந்த மாதிரி ஒரு உள் உணர்வோடு இருக்கிற காலம் தான் இந்த நவம்பர் மாதம். சரி, இது நடக்குமா? இது ஏதாவது ஒரு பலன் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறது கிடைக்குமா, நடக்குமா? ரொம்ப பாசிட்டிவாக தான் தெரியுது. ஏன் பாசிட்டிவாக தெரியுதுன்னா, உங்களுக்கு அதோடைய பார்வைகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் அந்த சுக்கிரன், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஸ்கொயரில் 4th ஹவுஸ் அண்ட் 10th ஹவுஸில் சுபகிரகமான குருவுடைய பார்வையும் 10ல் குரு பொசிஷனில் இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற விஷயம் அது ரிசல்ட்டாக கொண்டு முடியும் அப்படிங்கிறது அந்த குரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு.